ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மடக்கு பூர்ண கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாக, கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் சட்டுன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கொழுக்கட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் பொட்டுக்கடலை, அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை துருவிட்டு சேர்த்திக்கோங்க. 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். வெல்லம் கரையிறதுக்காக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இந்த ப்ராசஸ் வெல்லத்தில் இருக்கிற தூசி மண்ணை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் சுத்தமான வெல்லம் எடுத்துக்கிறதா இருந்தால் இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம நேரடியாக பூரணம் செய்யும் போது சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி வெல்லத்தில் இருக்கிற கட்டிகள்லாம் கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெள்ளை கரைசல் எந்த கம்பி பதமும் வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். இது ஒரு சைடாக இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்திக்கோங்க. வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பெல் கூட சேர்த்திக்கலாம். எள் நல்லா பொரிஞ்சு வெடிச்சு வர ஸ்டார்ட் ஆனதும் 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நெய்லேயே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நெய்லேயே தேங்காயை வறுத்துட்டு நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டைக்குள்ளே இருக்கிற தேங்காய் கெடாமல் அப்படியே இருக்கும். தேங்காய் துருவலோட கலர் சேஞ்சர் அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு தேங்காய் துருவலும் பொட்டுக்கடலை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைக்கரைசலை வடிகட்டிட்டு சேர்த்திட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கனால வெள்ளைக்கரைசலை உறிஞ்சு சீக்கிரமாக திக்காக ஆரம்பிச்சிடும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 to 5 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இது இன்னும் நல்லா திக்காகி வரணும். இப்போ நல்லா திக்காகி ஒரு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இது பூர்ணத்துக்கான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இது ஒரு சைடாக இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு இல்லைன்னா கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு கொழுக்கட்டை பண்ணும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி 10 மணி நேரம் ஆனாலும் அதே அளவு சாஃப்டோடு அப்படியே இருக்கும். மாவு வறுக்கும் போது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு மாவை வறுத்துக்கோங்க. நம்ம சீக்கிரமாக வறுக்கணுங்கிறக்காக ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா மாவோட கலர் சேஞ்ச் ஆகிடும். நம்மளுக்கு கொழுக்கட்டை வெள்ளை கலரில் கிடைக்காது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு லைன் போட்டு பார்த்தோன்னா நல்லா கோலத்து மாவில் போட்ட மாதிரி பர்ஃபெக்டான லைன் கிடைக்கும். இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் 1 கப் மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி கொதித்து வர ஸ்டார்ட் ஆனதும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தண்ணியில் நெய் சேர்த்துருக்கறனால மாவு கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இதை கைகளாலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அடுத்ததாக கொழுக்கட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் இல்லைன்னா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு ஒரு வாழை இல்லை எண்ணெய் கவர் எடுத்துக்கோங்க. இப்போது மாவில் விரிசல் வராமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் மைதா மாவை ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கையில் கொஞ்சமாக மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா ஒரு உருண்டை ஷேப்புக்கு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு வாழை இலையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு கைகளாலேயே இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாவும் தட்டிடக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் தட்டிடக்கூடாது. மெல்லிசாக தட்டினோம்னா நம்ம உள்ளே வைக்கிற பூரணம் வெளியில் வந்துடும். நல்லா ரவுண்ட் ஷேப் வேணும்னா இந்த மாதிரி மூடி வச்சு தட்டிக்கோங்க. தட்டிட்டு எந்த அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கிட்டிங்களோ அதே அளவுக்கு பூரணம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாழை இலையை மடிச்சுட்டு ஓரங்களில் நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவை ஓரங்களில் தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மைதா மாவை நம்ம ஓரங்களில் தடவி விடும்போது நம்ம கொழுக்கட்டை வேக வைக்கும் போது பூரணம் வெளிவராமல் இருக்கும். பாருங்கள் கைகளாலேயே ரெடி பண்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம மோல்டு வச்சு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட எந்த ஷேப்பு மோல்டு இருக்கோ அந்த மோல்டு எடுத்துகிட்டு மாவு ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டான கொழுக்கட்டை கிடைக்கிறதுக்காக நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு
கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு பெருவிரலால் நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதில் பூரணத்தை வச்சு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொழுக்கட்டை மாவு எடுத்து மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவை லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற கொழுக்கட்டை மாவில் உங்களுக்கு எந்த ஷேப்பில் பண்ண விருப்பமோ அந்த ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கீழே ஒரு இட்லி பிளேட் வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலே இருக்கிற கொழுக்கட்டையில் நம்மளுக்கு வந்து தண்ணி அதிகமாக கோர்த்து வராது. இல்லை இட்லி தட்டு இல்லைனா இடியாப்ப தட்டை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அதிகமாக வேக வச்சிடக்கூடாது. நம்ம ஏற்கனவே மாவை வறுத்து சுடு தண்ணியில் பிசைஞ்சிருக்கனால 50% குக் ஆகிருக்கும். 10 நிமிஷத்துக்கு அதிகமாக வேக வச்சோன்னா கொழுக்கட்டையில் இருக்க பூரணெல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிடும். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆகிடுச்சு. கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், பூரணம் எதுவும் வெளியே வரல பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி தட்டு எடுத்து வெளியில் வச்சுட்டு கொழுக்கட்டை நல்லா ஆறி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. கொழுக்கட்டை நல்லா ஆறி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கொழுக்கட்டை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணால் கூட நல்லா பர்ஃபெக்டான கொழுக்கட்டையை செய்ய முடியும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்டான கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கொழுக்கட்டை ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.